நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டிலையும் சரி, இல்லை சீமை ஓடு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி வீட்டை நீங்கள் அழகுபடுத்தியிருந்தாலும், எப்படி நீங்கள் சேஃப்டியாக போட்டிருந்தாலும், கடுமையான வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனல் வீசுது, உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பாக கொதிக்குது. இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்ம மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி போட்ட மாதிரி நல்லா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நிழலாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிலும் தெரியாமல் நல்லா குளுகுள்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடு ஓட்டின இடமும் சரி, இல்லை ஓடு ஒட்டாமல் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இந்த இடமும் சரி, கலர் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒயிட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கிறீங்க. அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் ஆப்ஷன் டச் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, கடுமையான வெயில் ஆரம்பமாயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் மொட்டை மாடியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயில் தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அதாவது பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் வெயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தெரியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் விரும்புகிறாங்க, மொட்டை மாடியில் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மழை காலத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகிறத தடுக்குதாரில் மிக சிறந்த பெயிண்ட்டாக இது இருக்குது. இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தரக்கொட்டாகவும் கலராகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஒரு சிறந்த பெயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் இருக்கிறதால எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்க. அதேமாதிரி இதோடைய இன்ஃபர்மேஷன் கேட்டு வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க. அதேமாதிரி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு தர சொல்லி வேலையும் கொடுக்குறீங்க. ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்னையில் யூஸ் பண்ணோம். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள் இந்த பில்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழசாக இருக்குது. நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நார் ப்ரெஷ்ஷு முள் ப்ரெஷ்லாம் போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 2 கோடு ஒயிட்டாகவே அடித்து இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அழகுப்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகிறது அதிகமாக இருக்குது, வெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மொட்டை வீட்டில் பார்த்தீங்கன்னா சீமை ஓடும் ஒட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஓடும் பார்த்தீங்கன்னா மெத்தையில் ஒட்டியிருக்காங்க. இருந்தாலும் வெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்த மொட்டை மாடி பாருங்கள், இது முன்னாடி காமிச்சு எப்படி பிளாக்காக இருந்து இப்போ பாருங்கள் நல்லா நாங்கள் தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா நார் ப்ரெஷ்ஷு முழு ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி பிறகு எந்த அளவுக்கு நீட்டாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா நீட்டாக இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நாங்கள் 2 கோடி பெயிண்டிங் பண்ணி உங்களுக்கு எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் 1 by 1 காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. இதான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டிலாம் கொடுக்குறாங்க. 10 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா வெயிலை கம்மி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டர் பெயிண்ட் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாயில் போட்டுக்கிறது 7000 சில்லரை போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது 5300-400 கூட கிடைக்கிது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5300 கொடுத்தா இந்த பெயிண்ட் வாங்கியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பெயிண்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டர் பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தோன்னா 10 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்தோன்னா இப்போ 20 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மொட்டை வீடு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிளாக்காக பாசை பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் நல்லா நார் ப்ரெஷ்ஷு முள் ப்ரெஷ்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் பார்த்தோன்னா இப்போ டேரெக்டாக பார்த்தோன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பார்த்தோன்னா ரோலர் மூலிமா அடிக்கிறோம். பாருங்கள் சைடில் பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷால் கட்டிங் போட்டுட்டு பிளேனாகிற வால்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி நீங்கள் அழகாக ரோலர் வச்சு நீங்கள் நின்னபடியே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் மாட்டி ஈஸியாக அடிச்சிடலாம். வெரி சிம்பிள் மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்ட பிறகு சிமெண்ட் ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் அடிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்தாங்க, கிராக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேம் ப்ரூஃப் அடிக்கும் பஸ்ஸில் சின்ன சின்ன கிராக்லாம் பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகிடும், பெருசாகிறது கவரேஜ் ஆகாது. நீங்கள் அதெல்லாம் சரி செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு நீங்கள் பேக் பண்ணிடலாம். அல்லது ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா
கிராக் சீல் இருக்குது, நீங்கள் அதை கூட அதை வச்சு கூட நீங்கள் வந்து சரி செய்யலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ரேமர் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் தான், இந்த ப்ரேமர் தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த கிராக் சீலோ அல்லது ஒயிட் சிமெண்ட்டை கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கூட வந்து அப்ளை பண்ணலாம். அதிகமாக சிமெண்ட் ஒர்க்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தால் இது மாதிரி நீங்கள் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 6 அதிகபட்சமாக 6 மணி நேரம் விட்டிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக் சீலு இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கூட அப்ளை பண்ணால் செம்மையாகிடும். இன்னொன்று உங்களுக்கு நல்லா வரணும்னு நினச்சினா நீங்கள் 3 கோட் கூட அப்ளை பண்ணலாம். நண்பர்களே, இந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒயிட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒயிட் கலர் தான் கேட்டதால் நாங்கள் ஒயிட் கலர் தான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓடு ஓட்டின இடமும் சரி அல்லது வந்து பார்த்தோன்னா சிமெண்ட்டால் பூசின இடமும் இருக்குது. 2 இடத்துலையும் வந்து பார்த்தா நாங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டோம். இப்போ செகண்ட் கோட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒயிட் கேட்குறதால நாங்கள் செகண்ட் கோடில் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஒயிட்லேயே. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலர் இருக்குது, அந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கோடு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் வந்து அடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது 2 முறை நீங்கள் அடிச்சுன்னா ஒன்று செம்மையாகிடும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும்தான் அடிக்க போகிறோம், ஒயிட் கலரில் ஃபினிஷிங் பண்ண சொல்லியிருந்தால பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் க்ளீனாக தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஒரு பெயிண்ட் ஒரு கூட அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் இல்லாத டைம்லேயே அடித்து முடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை காலங்களிலும் அதே பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போதும் அடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மீடியமாக இருக்கும்போது யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மறுநாள் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கோட் பார்த்தோன்னா அதே மாதிரி காலையிலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டஸ்ட்லாம் பெருக்கிட்டு செகண்ட் கோட் பார்த்தோன்னா அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒயிட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி அழகாக ஃபினிஷிங் பண்ணலாம். எப்படி எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து பார்த்தோன்னா தரக்கோட்டை கலர் கேட்குறதால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தரக்கோட்டை கலர்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, மொட்டை மாடி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கலர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, அது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. நாங்கள் மீண்டும் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டேம் ப்ரூஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தோன்னா தரக்கோட்டை வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 10 லிட்டருக்கு தேவையான ஸ்ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலர் கேட்டதால் 500 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ 500 ரூபா கொடுத்து ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 10 லிட்டரு பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த 10 லிட்டருக்கு தேவையான ஸ்ட்ரைனரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தரக்கோட்டை கலராக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நண்பர்களே பாருங்கள், இந்த டேம் ப்ரூஃப் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தரக்கோட்டை கலர் கேட்டதால் அதுக்கான தேவையான ஸ்ட்ரைனர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நாங்கள் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலர் கேட்டோன்னா இது மாதிரி ஒயிட்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலர் ரெடிமேடாக வந்துருக்கு. நாங்கள் அதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே காட்டிருக்கோம் அது யூஸ் பண்ணதையும். நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தரக்கோட்டை கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் எடுத்து மிக்ஸ் பண்ணி தரேன்றதால நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டை வாங்கிட்டு வந்துட்டு தரக்கோட்டை ஸ்டைலர் வந்து தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கம்ப்யூட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பாருங்கள், நாங்கள் கலந்து முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு கலர் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைனரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த தரக்கோட்டை கலருக்கு தேவையான ஸ்டைனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் கிடையாது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வந்து மிக்சிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் பார்த்தீங்கன்னா 4-5 கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு மாதிரி பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டோம். எந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கிற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் திக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி 10 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இது 10 லிட்டரு, இது நாங்கள் 3 லிட்டர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3708 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 2600 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நண்பர்களே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பெயிண்டிங் பண்ணாமல் ரொம்பமாக சேதாரமாக இருந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகுது, ஓதங்காக்குது, அது மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாகவே அடிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் காரணமாக நாங்கள் என்ன செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரியும் ஓதங்காக்கிற மாதிரி இருக்கிறதால கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி தூரத்துக்கு க்ளீன் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிவிட்டோம். அதுக்கு மேலே எக்ஸ்டீரியர் ப்ரைமர் இல்லது அல்டிமா, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர அல்டிமா ப்ராடக்ட் பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டி வந்து பார்த்தோன்னா கீழே ஒரு 7 அடி தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேம் ப்ரூஃப் அடிச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகாதமாக இருக்கிறது நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களோட செலவு பண்ண முடிஞ்சால் நீங்கள் மொட்டை மாடி மட்டும் இல்லை வீடு ஃபுல்லாகவே அவுட்ரு ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த டேம் ப்ரூஃபே வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நண்பர்களே இங்கே பாருங்கள் நாங்கள் டேரெக்டாக இப்போ நாங்கள் தரக்கோட்டை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணதை காமிச்சு இல்லையா, அதை பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சது நாங்கள் அடிச்சிருக்கோம் பாருங்கள். டேரெக்டாகவே எங்கள் கலராகவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலை கட்டாலும் டேரெக்டாக தருவாங்க. நீங்கள் கலர் தேவைன்னா நீங்கள் மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே கலர் வந்து அப்ளை பண்ணலாம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகும், செம்மையாக ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் நாங்கள் ஒரு முறை தான் அடித்தோம், எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் 2 முறை அடிச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் கிடைக்கும், கலராகவும் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டே வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலர் வந்து ஸ்ட்ரைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இப்போ நான் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தேவைன்றதால ஒயிட் அடிச்சிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி இருக்கிறதாலையும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, ஆள் நடமாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதாலையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அடிச்சலி அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேட்டதால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் அதுக்கு அந்தாண்டது பார்த்தீங்கன்னா ஒயிட் அவுட்டும் இது மட்டும் கலர் அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கலர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. நண்பர்களே இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், தரக்கோட்டை கலரும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு கலர் கேட்டாலும் மிக்ஸ் பண்ணி தருவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். இப்போ சென்னை பயணம் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரலான்னு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சேலத்தில் அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சேலம் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.